நீங்க ஒரு முஃமினுக்காக முஸ்லிமுக்காக நீங்க துவா செஞ்சால், நீங்க துவா செய்யற மாதிரி அவருக்கு துவா செய்யுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். அது யாருடைய துவா தெரியுமா? உங்களுக்கு மலக்குடைய துவா கிடைக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துவா செய்யறான். எப்படி துவா செய்யறான்? யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவருக்கு உதவி செஞ்சு விடியா அல்லாஹ், அவருக்கு இந்த தேவை இருக்குது யா அல்லாஹ், அதை பூர்த்தி செஞ்சு கொடுன்னு நான் துவா செய்யறேன். அப்ப அல்லாஹு தஆலா இடத்துல நான் ஒருவருக்காக துவா செய்யும் பொழுது மலக்கு ஒன்று எனக்கு பக்கத்துல இருந்து ஆமீன் என்று சொல்லி வலக்க பிமிசில், உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று ஆமீன் என்று சொல்லி போட்டு அவர் எனக்காக துவா செய்கிறார். நாங்க இன்னொரு ஆளுக்காக வேண்டி துவா செஞ்சா நிராகரிக்கப்படாத துவா, மலக்குமார்கிட்ட துவா எங்களுக்கு கிடைக்குது. நாங்க இன்றைக்கு அடுத்தவங்களுக்கு துவா செய்யற பழக்கத்தை உண்டாயிக்கொள்ளணும். அடுத்தவங்களுக்கு துவா செய்யறத அந்த பழக்கத்தை உண்டாயிக்கொள்ளணும். யா அல்லாஹ் இந்த அடியான் இருக்கிறார், இவருக்காக ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லி நாங்க எங்களுக்கு தேவையான நெருக்கமான ஒரு நண்பர் அவரை பத்தி நாங்க துவா கேட்கிறோம், அல்லது ஒரு சமூகத்தை பத்தி துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் இவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்ய அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் துவா செய்யற பழக்கம். அப்ப ஒரு ஆளுக்கு நீங்க துவா கேட்டா வலக்க பிமிசில் அந்த மலக்கு சொல்றாரு என்றால், நாம் எல்லா மக்களுக்கும் துவா கேட்டா யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அருள் செய்யண்டா, அந்த மலக்கு வலக்க பிமிசில் அது போன்று உனக்கும் கிடைக்கட்டும் என்றா, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற அருளை எனக்கு அல்லாஹ் செஞ்சான் தந்தானண்டா எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, துஆவுடைய விஷயத்துல கஞ்சத்தனப்படக்கூடாது. நிறைய கேளுங்க, எல்லாருக்கும் கேளுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இந்த பொறாமை வஞ்சகம் இது இருக்கவே கூடாது. யார் அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கிறாரோ அவர் மலக்குடைய பிரார்த்தனை பெறுகிறார்.